அனைவருக்கும் வணக்கம். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் வாங்குவதில் மத்திய அரசானது புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதன்படி இந்திய குடியுரிமை என்பது 1955ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. ஒரு நபர் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்வதில் இந்திய குடியுரிமை பெற முடியும் என்ற சட்டமும் கொண்டுவரப்பட்டது. அதன்படி பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெற ஒரு வருடத்திற்குள் நீங்கள் முயற்சித்தால் யாருடைய ஒப்புதல் இன்றியும் வாங்கலாம். ஒரு வருடத்திற்கு மேலாகுமாயின் மாவட்ட ஆட்சியரால் அனுமதி வழங்கப்பட்ட மெஜிஸ்ட்ரேட்டிவ் என்பவரிடம் அனுமதி பெற்ற பிறகே உங்களால் வாங்க முடியும். பழைய சட்டப்படி மெஜிஸ்ட்ரேட்டிவ் என்பவரிடம் ஒரு வருடத்திற்கு மேலாகும் அனைத்து நபர்களது பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தற்போது வந்த புதிய சட்டத்தின்படி பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் 2 வருடங்கள் வரை பெற முடியாதவர்கள் மட்டுமே மெஜிஸ்ட்ரேட்டிவிடம் அனுமதி பெற்று இத்தகைய சர்டிஃபிகேட்டுகளை வாங்கலாம். நீங்கள் இதனை 2 வருடத்திற்குள் வாங்கவில்லை என்றால் முதன்மை நீதிபதி அவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே 2 வருடத்திற்கு மேல் பிறப்பு இறப்பு சர்டிஃபிகேட் வாங்காதவர்கள் கோர்ட்டில் சென்று இதனை நீதிபதியின் வாயிலாகவே பெற முடியும். இத்தகைய செயல்முறைதான் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட புதிய செயல்முறையாகும். 2023ஆம் ஆண்டின் இத்தகைய புதிய திருத்த சட்டமானது தற்போது அதிக நடவடிக்கையாக உள்ளது. குறிப்பாக பள்ளி கல்லூரி சேர்க்கை மற்றும் வாக்காளர் அட்டை எண் பெறுவதில், திருமண பதிவு செய்வதில் பர்த் சர்டிஃபிகேட் என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இச்சட்டம் கொண்டு வந்ததன் நோக்கம் போலியான பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் உருவாக்கப்படுவதை தடுப்பதே ஆகும். நீங்கள் 2 வருடத்திற்குள் உங்களது பிறப்பு அல்லது உங்களது உறவினரது இறப்பை பதிவு செய்யவில்லை என்றால் 2 வருடத்திற்கு மேல் நீதிபதியிடம் சென்று அவரது அனுமதி பெற்ற பின்பே கோர்ட்டிலிருந்து உங்களால் வாங்க முடியும். முடிந்தவரை 1 வருடத்திற்குள் வாங்க முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் 2 வருடத்திற்கு உள் உங்களுடைய மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்ற மெஜிஸ்ட்ரேட்டிவிடமிருந்து பதிவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.